யார் உன்னை இதெல்லாம் போட்டு சொன்னது? நாசமா போன இந்த நகை புடவை எதுவுமே இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொன்னால தூக்கு வெளியில போட்டுருங்க, இல்ல எரிச்சிடுங்க. கஸ்தூரி, கஸ்தூரி, நான் என்ன தப்பு செஞ்சேன்? தாத்தா ஏன் என் மேல கோவப்பட்டாரு? நீ கட்டியிருக்கிற புடவை போட்டிருக்கிற நகையெல்லாம் உன் பெரியம்மா விடுதுமா, அதனாலதான் தாத்தா கோவப்பட்டாரு. பெரியம்மாவா? ஆமா. அப்படின்னா எங்க அம்மா இல்லாம உங்களுக்கு இன்னொரு பொண்ணு கூட இருக்காங்களா? இருக்கா. அவனா உங்க தாத்தாவுக்கு உயிர். அவளுக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சாரு. அவளுக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிக்காம அவ காதலிச்ச ஹைதராபாத் மாப்பிள்ளையோடய அவ போயிட்டா. அதை கேள்விப்பட்டு நாங்க தடுக்கிறதுக்காக போனோம். ஐயா வணக்கம். ஐயோ அப்பா, அப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னங்க, நடந்தது நடந்து போச்சு. வீட்டுக்கு கூப்பிடுங்க. வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ள. எந்த வீட்டுக்கு? நடந்தது என்ன ஏதுன்னு சரியா விசாரிக்காம அடிச்சார இந்த காட்டு மிராண்டி வீட்டுக்கா? என்னங்க, மாப்பிள்ளங்கிற மரியாதை கூட தெரியாத பெரிய மனுஷன் ஏதாவது சொல்லிட போறேன். இங்க பார், இந்த ஆளுக்கு நீ மகளா இருக்கியா இல்ல எனக்கு மனைவியா இருக்கியாங்கிறது நீயே முடிவு பண்ணிக்க. பெத்த பொண்ண மறுபடியும் பார்க்க மாட்டோமாங்கிற ஆசையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கோவத்தை மட்டும் வெளியில காட்டிட்டு இருக்காரு உங்க தாத்தா. பெரியம்மா இந்த ஊர்ல தான் இருக்காங்களா? அவங்க அப்பாவே ஹைதராபாத் போயிட்டாங்க. அவங்கள எப்படியாவது கூட்டிட்டு வரேன்னு கஜேந்திரா உங்க தாத்தா கிட்ட கூட சொல்லாம அங்க போனா. வருவாங்கன்னு போன் கூட பண்ணா. ஆனா அவங்க வரவே இல்லை. பொம்பளைக்கு 4 குணம் தான் இருக்கணும், 5வது குணம் இருக்க கூடாது. அது என்ன 4 குணம்? உன்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல. சரி, 5வது குணத்தையாவது சொல்லு. ஆம்பளைங்க பின்னாடி அலைய கூடாது. நான் என்ன பண்றது கஜேந்திரா? கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருது. கண்ணு ரெண்டும் நெருப்பு மாதிரி கொதிக்குது. கஜேந்திராவை கட்டி புடின்னு மனசெல்லாம் துடிக்குது. நீ எதுக்கும் ஒரு தங்க தாலி வாங்கி தயாரா வச்சுக்கோ. முத்தி போச்சுரோ. ஒத்துக்க மாட்டேன். இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு பொண்ணு ஒரு ஆணை கல்யாணம் பண்ணணும்னா அவனுக்கு ஒரு தகுதி வேணும். இந்த கஜேந்திராவுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்பா அடக்குங்க. சும்மாரு. அவன் என்ன டாக்டரா, இன்ஜினியரா, ஐபிஎஸ்ஸா இல்ல ஐஏஎஸ்ஸா? படிப்பா முக்கியம் சம்பந்தி. அட படிப்புல ஒண்ணு இல்லனாலும் பதவியில இருக்கணும்ல. அவன் என்ன எம்எல்ஏவா, எம்பியா இல்ல மினிஸ்டரா? சரி, சும்மா கிடக்குற சங்க ஊதி கெடுக்காதீங்கப்பா. முகாமலே கெடுத்துரு. சும்மாரா மாமா. ஐயோ, என் பேத்திய கஜேந்திரா கட்டிக்கிறதுனால இந்த வீட்டுல பங்கு கிடைக்குமா, இந்த சொத்துல பங்கு கிடைக்குமா, இல்ல தோட்டம் துறவுல பங்கு கிடைக்குமா? சரி, நறுக்குன்னு ஒரு கேள்வி கேக்குறேன். அவன் பெத்த புள்ளையா இல்ல தத்து புள்ளையா? சொல்லுங்க சம்பந்தி. வீட்டோட சம்பந்தியா இது வரைக்கும் நீங்க எந்த நல்லதும் செஞ்சதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கீங்க. கஜேந்திராவை தத்தெடுக்கணுங்கிற ஐடியாவே எனக்கு வரல. ஒரு நல்ல ஐடியா கொடுத்திருக்கீங்க. தேங்க்ஸ். கஜேந்திராவை நான் தத்தெடுக்க போறேன். சூப்பர் தாத்தா. நுணலும் தன்வாயால் கெடும். என்னங்க இது? கெடுத்துட்டனே. அப்பா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்துல சனி இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வாயில சனி. இனிமே வாயை திறக்காதீங்க. ஏன் இப்படி பைத்திய மாதிரி பேசி காரியத்தை கெடுத்தீங்க? டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு ஆஸ்துமா. எனக்கு ஆஸ்துமா. ஆனா என் கண்ணெல்லாம் ஆஸ்திமா. மொத்தமா நம்ம குடும்பமே அஸ்திமா. எதுக்காக எப்படி ஒரு அவசரம் முடிவெடுத்தீங்க?
இத்தனை வருஷம் இல்லாம எதுக்கியா என்ன தத்தெடுக்கணும்? உங்களுக்கு வேணும்னா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா ஊருக்குள்ள 10 பேர் 10 விதமா பேசலாம். அதை உங்களால தாங்கிக்க முடியுமா? அப்படி பேசுறவங்க வாயை மூடத்தான் இந்த முடிவெடுத்தேன். இந்த வருஷம் நடக்க போற மகாமகத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அதுக்கு என் மகனோட போகணும்னு விதி போல இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு இதுல இஷ்டம் இல்லையா? என்ன மன்னிச்சிருங்க. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வற்புறுத்ததுல எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனா நான் செத்த பிறகு உன் கையால கொள்ளி வைக்கணும்னு ஆசைப்படுறேன்.